ஷேய் பார்வதியம்மா பேசுகிறேன். உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டார் ஜட்ஜி கணக்கு வெளியே எடுக்கார். நீதிமன்ற கோர்ட்டுக்கு ஜட்ஜியை கூப்பிட்டு கேள்வியே கொடுக்கார். வழக்கறிஞர்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டார். வழக்கறிஞர்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டார். அப்போ நிர்வாகத்தை பார்க்குறது யார்? நிர்வாகத்தை பார்க்குறது நீதிபதி ஜட்ஜி கோட்டார். ஆணும் பெண்ணும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நிர்வாகத்தை பாக்கிய. இங்கிலீஷ் பெட்டிஷன், தமிழ் பெட்டிஷன், ஹிந்தி பெட்டிஷன், தமிழ் பெட்டிஷன் எல்லாம் இப்படியே மாறி மாறி உள்ளே ஓடுது. பெட்டிஷன் இப்போ ஒவ்வொரு இதுக்கு இங்கிலீஷில் வார்த்தை கொடுக்கிய, இங்கிலீஷில் அந்த கணக்கு எடுக்கிய, கணக்கு சொல்லுதிய. அப்போ அந்த பிரிட்டிஷ்கார வெள்ளக்கார ஆட்சியில் அந்த கணக்கு வந்த கணக்கில் இப்போ அந்த கணக்கு இங்கிலீஷ் வார்த்தை, ஹிந்தி வார்த்தை, தமிழ் உள்ள வார்த்தை கணக்கில் அந்த பெட்டிஷன் உள்ள கணக்கு வழக்கு ஏறுது. கணக்கு வழக்கு ஏறையில் ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் இருக்கிற கணக்கு உள்ளே நிறையா வருது கேஸு. அந்த கேஸ் வருது அப்படின்னா நீதிமன்ற கோர்ட்லேருந்து ஜட்ஜி மதுரை ஒரு பகுதியில் இருக்கா, ஏன் இவ்வளோ வருது சிட்டி கிராமத்தில், இது என்ன காரணம், இதுக்கு எது எவிடன்ஸில் பூமியில் உள்ள சொத்து எப்படி வருது, என்ன கேஸ் வருது, அடிதறி வருதா, வெட்டுக்குத்து வருதா, தாசில்தார், விஓ, கிராம அதிகாரி, தலையாரி, அடுத்தாப்பில் வென்று பத்திரப்பதிவு உள்ள அதிகமாக கேஸ் உள்ளே வருதா அப்படிங்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் பூரா பார்க்கணும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, எல்லா நாடும், உத்தரப்பிரதேசம், எல்லா டெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத்தில் ஏன் இப்படி வருதுங்கிற நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி ஆலோசனை பண்ணி பார்க்கணும். எல்லா தாய் இந்தியா நாடு முழு கூட்டம் மீட்டிங்கு போடணும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா நீதிபதி ஜட்ஜி பூரா உட்காந்து கூட்டம் போடணும். ஏன்னா காகித பேப்பர் சம்பளம் டெல்லியிலேருந்து அனுப்புதான். மத்திய அரசுன்னு சொல்லி காகித பேப்பரை வாங்கி காகித பேப்பர் உங்களுக்கு எல்லா ஜட்ஜி கோட்டாரு பூரா வருது. அப்போது கணக்கு வழக்கு வரல ஒரு 10 நாள் 15 நாள் மீட்டிங்கை போட்டு என்ன இவ்வளோ கேஸ் வருது, என்ன காரணம் அப்படிங்கிற ஜட்ஜி பூரா எல்லோரும் உட்காரணும். மீட்டிங்கில் இப்போ இவன் உட்கார்தான்ல, இந்த இடத்த சர்வே போட்டு தமிழ்நாடுனா முழுக்க எடுத்து போட்டு சட்டப்பேரவையில் உட்காந்து ஜனநாயக ஓட்டு வாங்கி நாசம் பண்ணுதான். அதை என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமா? அந்த கணக்கு போடுதாரு. கணக்கு தப்பு கணக்கையே உள்ளே வழக்காடுது. அப்போ தப்பு கணக்கில் உள்ள பத்திரப்பதிவு வென்று கேஸ் நடந்து உள்ள பத்திரமா போட்டு உள்ளே ஏற்றுனானா அப்போ எதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ கைலாசத்தில் இவ்வளோ பத்திரம் போட்டு கேஸு நிலுவையில் இருந்து பத்திரம் போட்டானா அப்போ அடுத்தாப்பில் என்னென்ன கேஸு நடக்கிறது பூரா பத்திரம் போடுவான். அப்போ இது என்ன விளைவுன்னு ஜட்ஜி கொற்றார் பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மீட்டிங் போடணும். போட்டு தான் ஆகணும். போடாமல் விட்டது தப்பு. காகித பேப்பர் சம்பளம் டெல்லியிலேருந்து தான் வருது. நீதிமன்றத்திலேருந்து ஆன்லைனில் தட்டி விட்டுதாங்க. அந்த கணக்கு பெரிய அதுதான் செக்ஷன், உங்கள் செக்ஷன். இவன் அரசியல்வாதி எப்படி உட்கார்தான், கூவை மாதிரி கூப்பிட்டு வச்சு எம்எல்ஏ பூரா வாங்கடா, எம்பி பூரா வாங்கடா, எல்லாம் வாங்க உட்காருங்க, நம்ம 2ஆம் நம்பர் வியாபாரத்தை பார்த்து பூமியை பாழாக்குவோம், அழிப்போம், வாங்கடா அந்த பேப்பர் டெல்லியிலேருந்து அடிச்சு விடுதான். நம்ம வேறு வரி வேலை எல்லாம் 2ஆம் நம்பர் பார்க்கலாம். பூரா பணமாக காகித பேப்பர் நிறையுது நம்ம சட்டப்பேரவையில். நம்ம பூரா பிரித்து அடித்து நாசம் பண்ணுதான். அப்போ இந்த கணக்கு வழக்கு நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பார்க்கணுமா இல்லையாப்பா? பார்வதியம்மா, நானே கணக்கு சொல்லுதேன். இது எவ்வளோ பெரிய தப்புக்கு மேலே தப்பு, குற்றத்து மேலே குற்றம். மன்னராட்சியில் தப்பு இருந்தால் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, புரியுதா? இப்போ காவல்துறையிலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே அந்த கணக்கு வழக்கு இல்லாமல் ரொம்ப மோசத்தில் போய் வெளியில் ஒவ்வொரு அதிகாரி ஆட்டம். அப்பா, காவல்துறை ஒரு பக்கம் ஆட்டம், தாசில்தார், விஓ ஒரு பக்கம் ஆட்டம், கலெக்டர் ஒரு பக்கம் ஆட்டம், அடுத்தாப்பில் பத்திரப்பதிவில் சார்பாளர் அவன் பதிஞ்சு கொடுக்கான்ல அவன் ஒரு பக்கம் ஆட்டம், அடுத்தாப்பில் வென்று தூக்கி வாங்கடா பூரா திரட்டா போடுறா, குளத்துக்குள்ள கிடக்கா அங்கிட்டு அதை வேறு மாதிரி அடித்து அதை பட்டா போட்டு பவரை போட்டு கொடுத்துருவோண்டா, வாங்கடான்னு அவன் ஒரு பக்கம் ஒரு ஆட்டம், புரோக்கர் பூரா ஒரு வழியாக ஆட்டம். உழைப்பு இல்லாமல் பூமியை பாழாக்குதான் பேப்பரை விட்டு. அந்த பேப்பர் முற்றுப்புள்ளி எடுக்காரு. அதுக்கு தான் புடி எங்கே இருக்குது, வென்று சார்பர் பத்திரப்பதிவில் இருக்குது. தூக்கி நச்சு போடுவான்ட்டார். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே செக் பண்ணுவார், ஒன்றும் விட மாட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கோட்டார் நீதிமன்ற கோர்ட்டுக்கு கொடுக்கார் ஜட்ஜி ஐயா.